யெப்தாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த யெப்தா எப்படிப்பட்டவர்? இந்த யெப்தா தனக்கு இருந்த ஒரே மகளை பலி செலுத்தினாரா, பலி செலுத்தவில்லையா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யெப்தா யாருங்க? நியாயாதிபதிகளில் ஒருவராக இருந்தார். மொத்தம் நியாயாதிபதிகள் 15 நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். அந்த நியாயாதிபதிகளிலே ஒருத்தர் யெப்தாவாய் காணப்பட்டார். நல்லா ஜெபிக்கிற மனுஷன், பரிசுத்தாவியை பெற்ற மனுஷன், கர்த்தரிடத்தில் கேட்டு யுத்தத்துக்கு போய் வென்று வருகிற ஒரு மனுஷன். யெப்தா ஒரு பொருத்தனையை ஏறெடுத்தார். அந்த பொருத்தனை நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அந்த யெப்தாவுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, ஒரே ஒரு பெண் மகளை மட்டும் பெற்றெடுத்திருக்கிறார். என்ன பண்ணார் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். யெப்தாவின் மகள் ஒரு திருமணமாகாத கன்னி பெண், ஒரே மகள். மிஸ்பாவிலே அவன் வீட்டிற்கு வந்து தன் வாசற்படியிலிருந்து எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியது அப்படின்னு சொன்னான். அதன்படி தம்புரு வாசித்து நடனமாடி யெப்தாவிற்கு எதிரில் வந்த அந்த மகளை பார்த்த விட்டியுமே இவன் சட்டையை கிழித்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நான் போருக்கு போகிறேன், போரில் வெற்றி பெற்று விட்டால் நான் எதை பார்க்கிறேனோ அதை என்ன பண்ண பலியாக செலுத்துகிறேன் என்று சொன்னான். அந்த பலி என்ன பலிலாம்? சர்வாங்க தகன பலியாக கொடுப்பேன் என்றான். இது எங்கே இருக்குதுன்னா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31 - 35 வரையில் இருக்குது. நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்த்துக்குங்க. நரபலி கொடுப்பது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணமோ கட்டளையோ கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட கட்டளையா அப்படின்னா அப்படிப்பட்ட கட்டளை கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அதை நாம் செய்யவில்லை. நரபலி கொடுப்பது இஸ்ரவேலுக்கு தேவையில்லாத ஒன்று. நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்ம நரபலி கொடுக்கல. மனிதர்களை பலியிடக்கூடாது என்பதை யெப்தா முதலாவதாகவே அறிந்திருந்தான். மனிதர்களை பலியிடக்கூடாது தானே. இஸ்ரவேலுடைய சட்டத்திட்டங்களை கட்டளைகளை ஃபாலோ பண்ணவன் தான் யெப்தா. அவன் பரிசுத்தாவினாலே நிரம்பி இருந்தவன் தான். ஆனால் பொருத்தனை பண்ணது மட்டும் தகாத விதமாய் பொருத்தனை பண்ணிட்டான். அப்படிப்பட்ட பொருத்தனைகளை நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. அவன் போய் இது மாதிரி பிள்ளையை எரித்தானா அப்படின்னா பிள்ளையை எரிக்கலை. நல்ல கவனிங்க. சர்வாங்க தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு நாம் வருவோம். அதை குறித்து என்ன பண்ணால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்ககிட்ட நான் கேட்குறேன், யெப்தாவின் குமாரத்தி நரபலியாக கொடுக்கப்பட்டாளா? இல்லை. நரபலி கொடுத்திருந்தால் யெப்தா உயிரோடு இருந்திருக்க மாட்டார். கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம். ஒரு விசித்திரமான ஒரு தெய்வம் பெரிய மேடை கட்டி அந்த மேடையில் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு ராஜா மாதிரி உட்காந்துருப்பான். ஆனால் தலை மட்டும் பார்த்தீங்கன்னா மிருகத்துடைய தலை. இந்த மிருகத்துடைய தலைக்கு முன்னாடி போய் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய குழந்தைகளை, பிறந்த குழந்தைகளை தூக்கி அப்படியே நிப்பாட்டுவாங்க. தலை துண்டிக்கப்படும், நரபலி கொடுக்கப்படும். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்கள், மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்கள் ஒரு சில நேரத்தில் ஆண்டவருக்கு எப்படி கோபம் ஊட்டுறீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, நரபலி நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு சிலர் இன்று செய்யப்படும் கருசிதைவு, குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தின் அடிப்படையில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. கருசிதைவு அல்லது கருக்கலைப்பு மக்களின் வாழ்வை சின்ன பின்னமாக்குறது. அதுவும் அதற்கு சமமான தேவனால் வெறுக்கப்படும் பாவமாக. அருமையானவர்களை கவனிக்க வேண்டியது, கருசிதைவு, கருக்கலைப்பு, குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் செய்யும் பொழுது இதெல்லாம் தேவனால் வெறுக்கப்படும் பாவம். இந்த பாவங்கள் நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். மன மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்கள் சந்ததி வளரணும் தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். வேத புத்தகத்தில் எங்கேயாவது என்னுடைய சந்ததி வளரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காரா? துன்மார்க்குடைய சந்ததி பெருகிறது. நீங்களோ கவர்மெண்ட் பேச்சை கேட்டுறீங்க. கர்த்தருடைய பேச்சை கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு அவருடைய சட்டத்திட்டங்களில்? நீ பலுகி பெருகணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தருடைய சந்ததி பரலோகத்துக்கு வரணும். இதை தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். யெப்தா மூடத்தனமாக ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணினான். யெப்தா தன் மகளை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். இது நமக்கு முக்கியம். எப்படி ஒப்பு கொடுத்தான்? தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக. சர்வாங்க தகன பலி அப்படின்னு பார்க்கும்போது அது ஜீவ பலி. அது என்ன ஜீவ பலி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு காரியமாய் சொல்கிறேன். அவள் தன்னுடைய ஆயுத காலம் முழுவதும் ஒரு பரிசுத்த கன்னியாகவே தேவனுக்கு ஊழியம் செய்து நற்காரியங்களை செய்வதற்கு
தேசிய புனித மடத்தில் வாழும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அருமையானவர்களே, தேசிய புனித மடம் அப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் இருந்ததா அப்படின்னு பார்த்தா ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், அது முக்கியமானது. இன்றைக்கி எப்படி ஃபாதர் சிஸ்டர் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க, அதே போல் என்ன பண்ணால் அன்றைய நாட்களில் அந்த கன்னிமடம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே திருமணமாகாத என்ன பண்ணால் பெண்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். திருமணம் முடித்த பெண்கள் ஒரு சிலர் என்ன பண்ணால் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய ஒரு சில பொருட்கள்லாம் செய்யணும்ல, செய்வதற்கு பெண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அதற்கு 2 வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூட்டமாய் கூடிய ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. செய்வதற்கு ஒரு தலைவன் இருக்கான், ஆனால் அதை செய்வதற்கு மக்கள் வேணும்ல. அப்படி மக்கள் யார் அப்படின்னு பார்த்தா கூட்டமான பெண்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதை வேணா நம்ம வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். வெண்கல தொட்டியையும் அதனுடைய வெண்கல பாதத்தையும் என்ன பண்ண உண்டாக்கினான். யாரை வச்சு உண்டாக்கினான்? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டமாக கூடிய ஸ்திரீகளை வைத்து. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஏலியின் குமாரர்கள் என்ன பண்ணாங்க? ஏலியுடைய குமாரர்களுடைய வேலை என்ன வேலை? ஆசாரிகளுடைய வேலை. அந்த ஆசாரிகளுடைய வேலையை அவங்க சரியாக செய்யலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூடுகிற ஸ்திரீகளோடு சயனித்தார்கள். அதுதான் அவங்க செய்த பாவம். அப்போ திருமணம் முடிக்காமல் கொண்டு போய் கோயிலில் என்ன பண்ணா விட்டா, அங்கே இருக்க பெண்களை என்ன பண்ணுறாங்க? இந்த ஆசாரிகள் கற்பழிக்கிறார்கள், சயனிக்கிறார்கள். அதை தான் கேலி கண்டிக்கிறார். இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாதுரா அப்படின்னு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்குடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு கண்டிக்கிறார். இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாதுன்னு என்று என்ன பண்ண சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளையோ பேர பிள்ளையோ கொண்டு போய் என்ன பண்ண சாமியாருக்கு படிக்க வைக்கிறாதீங்க, சிஸ்டருக்கு விட்றேன்னு விட்டுறாதீங்க. அன்றைக்கு ஆண்டவர் முகமுகமாய் பேசும் பொழுதே என்ன பண்ண பாவமானது உள்ளே இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஈசா யோக மையத்தில் வாலிப பிள்ளைகள்லாம் கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய மையங்கள்னு சொல்லி இந்துக்கள் கோயிலில் இருக்குது. கொண்டு போய் என்ன பண்ண உள்ளே விட்டு வந்துடுறாங்க. அந்த பெண்களை கற்பழித்து அதை என்னென்னா நரபலியாய் கொடுத்து, பிள்ளை எங்கன்னு கேட்டால், தாய் தகப்பன் கேட்டால் அது இங்கே வரவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தேசத்திலே பாவம் பெருகியிருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். பிசாசானவன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து பலியானார். ஆனால் பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா, அவனுக்குன்னு ரத்தம் இல்லை, அந்த ரத்தத்தை குடிப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ சின்ன தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள் என்று இந்தியாவிலே இந்துக்களுக்கு என்ன பண்ண இருக்கிறது. நீங்கள் சின்ன தெய்வங்கள் என்று பார்க்கும் பொழுது அருவாளை என்ன பண்ணால் தூக்கிக்கிட்டு ரோட்டில் கடன்னு அப்படி வருவேன், அப்படி சாமி ஆடுற மாதிரி இருப்பான், வெட்டி விட்டானா. நியூஸ் பேப்பரில் என்ன பண்ண பார்த்தேன், சாமி ஆடி என்ன பண்ணால் சாமி வெட்டிருச்சான். சாமி எப்படி வெட்டும்? சாமி காப்பாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், வேதத்தில் சாமி என்கிற வார்த்தை விக்கிரகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பேரில் இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தராகிய தேவன் நமக்காக பலி செலுத்தப்பட்டார். அவர் யாரை என்ன பண்ணால் மனித பலி கொடுக்குன்னு சொல்லி விரும்பவே இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏலியின் குமார்கள் சரியில்லை, சாமியார்கள் சரியில்லை, சிஸ்டர்களுக்கு எடுக்கிறாங்க. சிஸ்டர்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, என் தாய் தகப்பன் கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணால் அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
அது அந்த காலத்திலே நடந்தது. அதனால தான் சொல்கிறேன், பரிசுத்தமான காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. எப்தாவுடைய ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் என்னன்னா, என் பிள்ளையை கொண்டு போய் விட்டுறேன். பாவம், தன்னுடைய நண்பர்களோடு அந்த மக 2 மாதம் போய் அழுதுட்டு வந்தாலாம். ஒரே ஒரு மகளை திருமணம் முடித்து பேரம்பேத்தி எடுத்து சந்ததியை வளர்க்குறத விட்டுவிட்டு இவர் என்ன பண்ணார்? எப்தா கன்னியாஸ்திரியாக என்ன பண்ண அமுச்சு விட்டார். சந்ததி இல்லை. பாவம், அவர் வயதான காலத்தில் எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியல. எனக்கு அருமையானவர்களே, ஒருத்தர் செய்கிற பாவமானது அது சந்ததியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது.